பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், அப்படி வாழைக்கார் அப்படி தொங்கும், அது தலையெல்லாம் நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே நான் நல்லவனாட்டே, உனக்கு நல்லதாட்டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். ஒரு முள்ள வச்சிருப்பான் சிகரெட் பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலையில தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அதை ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்றாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள், இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள். அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா. அதுக்கு சான்று சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், இரண்டாவது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், மூணாவது பரிசு ஒரு மாணவன் ஒரு ஆள் வராது. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு மூணாவது பரிசு. பாத்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு மூணாவது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவங்க ஐயா எழுதிருக்காரு. அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்றாரு. ஒரு பண்ணி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சு சாப்பிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையா நான் கத்துண்டான்னு கத்துறேன், கத்தி காட்டுற போட்டி இந்த மாதிரி மேடையில எல்லாம் உட்காந்துருக்காங்க மாதிரி நான் கத்துறேன், இவன் போலி அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாளா கத்திட்டு இருக்கவனுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. கடைசியா ஒரு நாய் நீ பாட்ட அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோணி சாக்கு போட்டு இருந்தா உண்மையில ஒரு பண்ணி படுத்திருக்கு, அதுதான் இவன் நேரம் கத்திச்சு. அப்ப இவன் சொல்றாரு, டேய் உண்மையான பண்ணியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீங்களா, நான் இவன் நேரம் நாங்க கத்துறோட அந்த பண்ணி தாண்டா கத்திச்சு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்க தான் இந்த அறிவு தளத்தில் கடத்தி கொஞ்சம் கவனிங்க இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா சொல்றாங்க பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடா நம்மளால மாற்ற முடியும். அது ஒரு பெரிய வேலை இல்ல.